ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம்னா 4 வாழைப்பழத்தை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம், கிராமத்து முறையில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சுவையான வாழைப்பழ ஸ்வீட் செய்யறதுக்கு நம்ம தேவையான அளவு வெல்லம், கொஞ்சமாக தேங்காய், அப்புறம் பிஸ்கெட்டு, நெய் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். அடுத்து நம்ம தேங்காவை கொஞ்சம் பீஸாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம தேங்காய் ஒரு பாத்திரத்தில் ஏற்ற போட்டுக்கலாம். இப்போ நம்ம பிஸ்கெட்டும் நம்ம பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். தேங்காய் பிஸ்கெட்டும் தனியாக எடுத்து வச்சிட்டோம். அடுத்து நம்ம வாழைப்பழத்தை தோல் உரித்து அது பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாழைப்பழத்தை கட் பண்ணி வச்சிட்டோம். அடுத்து நம்ம வெல்லத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம இப்போ வானலை எடுத்து வச்சு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். நெய் உருகிச்சு. நம்ம கட் பண்ணி வச்ச வாழைப்பழத்தை போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த நெய் கூடவே நல்லா பொரித்து எடுத்துப்போம் வாழைப்பழத்தை. எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா வதக்கி இது நல்லா நைஸாக வர அளவுக்கு நம்ம இது நல்லா கிளறி விட்டுக்கினே இருக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷன், வேணும்னா விட்டுருங்க. இதே மஞ்சள் தூள் கூடவே இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டோம் வாழைப்பழத்தை மஞ்சள் தூள் கூட. அடுத்து நம்ம வெல்லத்தையும் போட்டுக்கலாம். இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது பொடியாகி வச்சுருந்தா ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் ஸ்மால் பீஸாக இருந்தால் அது நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணே இருக்கலாம் வாழைப்பழத்து கூட. அடுத்தது நம்ம இது கூட நம்ம கோகோனட் கட் பண்ணி வச்ச பீஸ் நம்ம மிக்ஸில் அரைச்சி வச்சுருக்கோம். அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் அதை நம்ம மிக்ஸ் பண்ணோம். இப்போ நம்ம தேவையான அளவு கோகோனட் பவுடர் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல், இது கூடவே நம்ம பிஸ்கெட்டையும் மிக்ஸில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் பவுடராக, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். பிஸ்கெட் பவுடர், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணினே இருக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் நல்லா இந்த மசாலா எல்லாம் சேர்ற வரைக்கும் நல்லா நம்ம கிளறி விட்டுனே இருக்கணும். நம்ம கொஞ்ச நேரம் இதை ஆற விடுவோம். நல்லா ஆறிட்டு போய்க்கும். இது நம்ம அந்த ரொட்டி அளவுக்கு நம்ம செஞ்சு எடுத்துப்போம் கொஞ்சமாக. பிசைஞ்சு எடுக்கும்போதே வாசனை செம்மையாக வந்துச்சு.
அடுத்து நம்ம நாஸ்டிக் தவா எடுத்து வச்சு நம்ம கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்ச ரெசிபி வந்து நம்ம கொஞ்சமாக மீடியம் சைஸில் நம்ம அந்த ரொட்டி மாரி சுட்டு எடுத்துக்கலாம் இந்த நெய் கூடவே. இதேமாரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட வேண்டிய வீடியோ உங்களுக்கு அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நல்ல வீடியோவை. அருமையான ஸ்வீட் ரெடி. பனானா ஸ்வீட் கிராமத்து முறையில் 15 நிமிடத்திற்குள் செய்யக்கூடிய ஒரு அருமையான ஸ்வீட் ரெடி.